ஆமாமே, கண்டவன் காலெல்லாம் உளுந்து இந்த காலேஜ்ல அட்மிஷன் வாங்கியிருக்கானா, கண்ட கழுசடையோட சேர்ந்து கெட்டு போனா கொளுத்திடுவேன். ஒழுங்கா படிச்சு அப்பா மானத்தை காப்பாத்துறேன். சரியா? என்னடா சரி சொல்ல முடியா? சரி, நம்ம தான் முதல் அட்மிஷன் நினைக்கேன். வெயிட் பண்ணுவோம். இல்ல உன் ஃப்ரெண்டு கழிச்சிட கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஊரை விட்டு தள்ளி காலேஜில் கொண்டு சேர்த்து வச்சிருக்கேன். ஒழுங்கா இருந்துக்க. சரியா? பாலா சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள இருந்து நாய் வந்துட்டு. இல்ல எப்படி இருக்கா பாக்கவே முடியல. என்ன இந்த காலேஜ்ல தான் அட்மிஷன் போடுறியா? தம்பி நீ என்ன இந்த பக்கம் இந்த காலேஜ்ல அட்மிஷன் போட்டு தொலைஞ்சிடாதல. இவனை நீ கெடுத்ததெல்லாம் போதும். நான் ஃப்ரெண்டுப்பா. அதான் நீ போயிருன்னு சொல்றேன். நான் இவனை கெடுக்கணும், அதுவும் இந்த நாயை. கிளாஸ கட் அடிச்சுட்டு போனதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஐடியா கொடுத்தது இவன் தான். தேட்டருக்கு போனதான் தெரியும். ஆனா டிக்கெட் எடுக்கவங்க பாக்கெட்ல இருந்து பைசா எடுத்தது இவன் தான். கணக்கு வாத்தியா கல் வச்சு அடிச்சதுன்னு தெரியும். ஆனா கல் எடுத்து தந்தது இவன் தான். இவனை நான் இருக்கணும். உங்களே மாதிரி ஆளுலாம் ஃப்ரெண்ட் எல்லாம் தப்பு தப்பா நினைக்கிறதாலதான் எங்களே மாதிரி ஆளுலாம் வாழ்க்கையில ஃப்ரெண்ட் இல்லாம தடுமாறிட்டு இருக்கோம். தம்பி ரொம்ப உணர்ச்சி போடாத. ஃப்ரெண்டு கூட எல்லாம் சேர்ந்தா கெட்டு போயிருவாங்கிறது என் கருத்து. அப்ப வச்சு கட்டி இருந்தா வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்கிறது என் கருத்து. தம்பி சரி சரி, ரொம்ப நல்லா படிக்கிற பையன் தான் போல. நான் தான் உனக்கு தப்பா நினைச்சிட்டேன். தப்பு. இப்போ என்ன பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையல. என்ன பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்தியாவுக்கு எதுக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னு தெரியாது. ஆர்சிபி இதுக்கு கப் அடிக்கணும்னு தெரியாது. யான் தம்பி இதெல்லாம் சொல்ற? எனக்கும் தெரியாது. நான் எங்க போறேன்னு தெரியாது. நான் எங்க இருந்து வாரேன்னு தெரியாது. நான் டெய்லி இந்த காலேஜ்ல தான் பேப்பர் போட்டுட்டு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு தெரியாது. கேக்குற